தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவிற்கு தேசிய விருது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுகவிற்கு தேசிய விருது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக இதன் தலைவராக நீண்ட காலம் இருந்தவர் கருணாநிதி. திருவாரூரிலிருந்து சென்னைக்கு வரும்பொழுது திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்தவர், கையில் காசு இல்லாமல் வந்தவர், பஞ்சம் உழைக்க வந்தவர். இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு குழந்தை பேரிலும் 1,00,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி பேரில் 1,00,000 கோடி, அவங்க சம்சாரம் பேரில் 1,00,000 கோடி, அவருடைய மகன் இன்பநிதி ஸ்டாலின் பேரில் 1,00,000 கோடி, அவருடைய பொண்ணு பேரில் 1,00,000 கோடி. ஆக கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை மயங்க இருக்காங்களோ, எத்தனை மருமக இருக்காங்களோ, எத்தனை பேரங்கள் இருக்காங்களோ, எத்தனை பேரங்களுடைய மனைவி இருக்காங்களோ, எத்தனை பேத்திகள் இருக்காங்களோ, எத்தனை பேத்திகளுடைய கணவர்கள் இருக்காங்களோ, கொள்ளு பேத்திகள் இருக்காங்களோ, கொள்ளு பேத்திகளுடைய வாழ்க்கை துணைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ, அவங்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்காங்களோ, அத்தனை பேர்லேயும் தலா 1,00,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய சொத்தை நம்ம கணக்கிட்டோம்னா இந்தியாவுடைய கடனையே அடைச்சிடலாம். அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்து சொத்து சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு உலக வங்கியிலேருந்து 100 கோடி ரூபாய்க்கு கடன் வாங்குறாங்கன்னா அதில் 30 கோடி ரூபாய் தான் மக்களுக்கு போய் சேருது. 70 கோடி ரூபாய் கருணாநிதி குடும்பத்துக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் கமிஷனாக போய் சேருது. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல். தமிழ்நாட்டு கஜானாவை இந்த திமுக கருணாநிதி அரசாங்கம், கருணாநிதி குடும்ப கட்சியான இந்த திமுக காலியாக்கிருச்சு. அதான் உண்மை. கஜானாவை காலியாக்கிருச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 5,00,000 கோடி ரூபாய் கடன் தமிழ்நாடு பேரில் இருக்குது. தமிழக மக்கள் ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் இன்றைக்கி கடன் சுமையை இந்த திமுக வச்சுருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட சுயநலவாத ஆட்சி தான். எங்கே பார்த்தாலும் ஊழல், எதிலும் ஊழல். அதுதான் இன்றைக்கி பாதாள சாக்கடை திட்டமாக அதில் பைப்பு போடுறதுல ஊழல், சாலை போடுறாங்களா அதில் ஊழல், மின் வாரியத்தில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் ஊழல், மின் வாரியத்துக்கு சொந்தமாக நிலக்கரி வாங்குகிறாங்க மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு, அதில் ஊழல், பள்ளிக்கூடத்தில் சத்துணவு போடுறாங்க, முட்டை கொள்முதலில் ஊழல், சத்துணவு அரிசி வாங்குறதுல ஊழல், அரசு கட்டிடங்கள் கட்டுவதில் ஊழல், இன்றைக்கி வருவாய்த்துறையில் அளவுக்கு அதிகமாக ஊழல், பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல், மூர்த்தி இருக்காப்பில் பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல். இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலையும் இன்றைக்கி திமுக ஊழல் செய்து கொண்டிருக்கிறது. இவ்வளோ பெரிய ஊழல் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஊழல். பொதுப்பணித்துறையிலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கி நடைபெற்றிருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ஊழல் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலேயே ஊழல் செய்த கட்சி, அதிகமாக ஊழல் செய்த கட்சி எதுன்னு சொல்லி கேட்டால் அது திமுக தான். திமுக மாதிரி எந்த ஒரு கட்சியும் ஊழல் செய்தது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா திமுக ஆட்சியில் தான் அதிகமான ஊழல் நடைபெறுகிறது. இதுக்கு காரணம் திமுகவுக்கு மக்கள் மேலே எந்த ஒரு அக்கறை எதுவுமே கிடையாது. ஆட்சிக்கு வந்தோமா, காற்றுள்ள போதே தூற்றி கொண்டோமா, அள்ளி சுட்டிட்டு போனோமா, இதுதான். இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் 34 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு அமைச்சர்கள் பேர்லையும் 1,00,000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இன்றைக்கி மதுரையில் அமைச்சர் மூர்த்தி இருக்காப்புல, அவர் கல்யாணம் கூட 1,00,000 ரூபா பண்ணி செலவு பண்ணியிருக்க மாட்டாப்புல. அவருடைய பையன் கல்யாணத்தை 1000 கோடி ரூபாய் செலவு செய்து மதுரையில் நடத்தினாப்புல. இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆத்தூர் பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை, முன்னாள் அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை, செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை, அமைச்சர் வேலு வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை, அமைச்சர் நேரு வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை, துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை, அனிதா ராதாகிருஷ்ணன் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்காரு. இன்றைக்கி நிறைய பேர் திமுக பொறுப்பாளர்கள், திமுக அமைச்சர்கள் அமலாக்கத்துறை வட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார்கள். இதெல்லாம் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திமுக மக்கள் மீது அக்கறை கிடையாது. அது கொள்ளையடிக்கிறதுல குறிக்கோளாக வச்சுட்டு செயல்படுறதுதான் காரணம். ஆக இந்த ஊழல் ரத்னா அப்படிங்கிற ஒரு விருது யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு தான் கொடுக்கலாம். ஊழல் செய்வதில் தேசிய விருது திமுகவுக்கு கொடுக்கலாம். அந்த விருதின் பெயர் ஊழல் ரத்னா. பாரத ரத்னாங்கிறது மிகப்பெரிய விருது. அதே மாதிரி ஊழல் ரத்னாங்கிறது ஊழலில் மிகப்பெரிய விருது. ஆக அந்த ஊழல் ரத்னா அப்படிங்கிற விருது திமுகவுக்கு கொடுக்கலாம். திமுகவுக்கு இந்த ஊழல் ரத்னா என்ற விருது தேசிய விருதாக வழங்கலாம்.